திரும்பி இருக்கிறோம். அனைவருக்கும் எல்லா பெயரிலும் மேலான இயேசுவின் பெயரால் அன்பு வாழ்த்துக்கள் உரித்தாகுக. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் 40 நாட்களின் உயிர்ப்பு முடிவுறும் பெறும் வேளையில் தம் சீடர்களை அழைத்து தனக்கு பின் தந்தையின் இறையாட்சியை எப்படி தூதுரைக்க வேண்டும், அவர்களின் சாட்சிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதற்கு துணையாக தூய ஆவியாரின் வல்லமை மிகுந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு உலகின் கடைசி எல்லை வரை அறிவித்ததை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அண்ணாந்து பார்த்து நின்ற சீடர்கள் வீறு கொண்டு எழுந்து நிறைவாழ்வை இவ்வுலகில் முன்னிறுத்தி உலக மாந்தர்கள் அனைவரையும் இயேசுவின் அன்பு சீடர்களாய் மாற்றியது போல நாமும் இயேசுவின் ஆற்றலால் இத்தகைய நற்செயல்களை செய்திட, அதனால் நாம் எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்ள இரக்கத்தின் திருமுகமாம் இயேசுவின் அருளை பெற வேண்டி இன்றைய திருப்பலியை ஒப்புக்கொடுகளின் தந்தையிடம் மன்றாடுவோம். தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவ தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவ தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலி கருத்துக்கள்: அரசகுழி ராயப்பா குடும்பத்தில் மரித்த சௌரிமுத்து, செல்வராயர், காணிக்க மேரி, சின்னப்பராஜ் மற்றும் மரித்த மாசில்லாத குழந்தையின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சௌரிமுத்து குடும்ப உறுப்பின் உடல் நலத்திற்காகவும், பேர குழந்தைகளின் உடல் சுகத்திற்காகவும்,
கல்லேரி குடும்பம் சமணசுநாதன் வனத்தாயி இயேசுதாஸ் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி முத்து குடும்பத்தில் மரித்த சிறில் ரூபன், டோனி லாரா, கிறிஸ்டோபர் மற்றும் மரித்த யாரும் நினையாத ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி தொண்டான் குடும்பத்தில் மரித்த எமில் என்கின்ற லூர்து மேரி, அந்தோனி ஜான் பெரிட்டோ, பெரிநாயகம், பெரிநாயகம்மாள், சலேத் மேரி, அந்தோனிசாமி, கூடங்குறிச்சி செல்லுமுத்து, லூர்து மேரி, பணிக்கன்குப்பம் சூசி அமல்நாதன், ஜோஸ்பின், சகாய செல்வராணி, இருப்புக்குறிச்சி அந்தோணிமுத்து ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் மரித்த மாசில்லாத குழந்தையின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பி அலெக்சாண்டர் குடும்பத்திற்கு புனித உத்திரை எண்ணெய் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் பேர குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும் மேலும் சின்னசேலம் இதயா மகளிர் பொறியியல் கல்லூரிக்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் கல்லூரியின் வளர்ச்சிக்காகவும் அருட்சகோதரிகள், மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் உடல்நல நலனுக்காகவும் விருதாச்சலம் பாத்திமா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி வெர்ஜில் மேரி அவர்களுக்கு அன்னை மரியாளும் இறைமகன் இயேசுவும் நல்ல உடல் சுகம் தந்து அவர்கள் பணியை இணைதை தொடர்ந்திடவும் பள்ளியின் நலனுக்காகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மேலும் அரசகுழி ராயப்பா குடும்பத்தில் மரித்த எஸ் அந்தோணிராஜ் அவர்கள் மரித்த 16ஆம் நாள் நினைவு திருப்பலியாகவும் அவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் இன்று திருமுழுக்கு பெறும் குழந்தையின் உடல்நல நலனுக்காகவும் இவரது பெற்றோரின் உடல் நலத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அரசகுழி முத்து குடும்பம் திஷா மற்றும் எல்சா இவர்களை எல்லாமல்ல கடவுள் தம்முடைய சகல நன்மைகளால் நிரப்பி அவர்களை இறைவன் தமக்கு சித்தமான வழியில் நடத்திடவும் இவரது குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அரசகுழி மேலக்கூறப்பட்ட குடும்பத்தில் மரித்த பிச்சைமுத்து, அன்னம்மாள், சிமியோன் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி கணக்கன் குடும்பத்தில் மரித்த உத்திரையநாதன், அடைக்கலமேரி, ஜான், சௌரிநாதன் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி முன்சிப் குடும்பம் வின்சென்ட், பவுல், லில்லி, எலிசபெத் இவரின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மேலும் இக்குடும்பத்தில் மரித்த சௌரிமுத்து ஆசிரியர், இருதயமேரி, லூர்து சாமி, ஜான்சிராணி, மோட்சராக்கினி ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் நாளை முதல் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பான பயணத்திற்காகவும் குழந்தைகளின் பாதுகாப்பான கல்விக்காகவும் காட்டுக்குளங்குறிச்சி எஸ் லூர்துசாமி உடல் சுகத்திற்காகவும் ஜாக்லின், ஆலன்ராஜ், எட்வின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிக்கு நன்றி திருப்பலியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் இறைவன் இதுவரை செய்த அனைத்து உதவிக்கு நன்றி திருப்பலியாகவும் மறுவாயில் மரித்த இரட்சகர் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அரசகுழி ஆட்டுக்காரர் குடும்பம் மகிழ்ச்சிராயன், அமலோற்பராணி இவர்களின் குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் புளோரா, மெர்சி, அமிர்தா இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் சுகம் வேண்டியும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் அரசகுழி ஆட்டக்காரர் குடும்பம் திருத்துவ பிரகாசம், இளவரசி மேரி இவர்களுக்கு புனித உத்திரை எண்ணெய் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் இவர்களது மகள் ரியா ஆண்டினாவை நிறைவாக ஆசீர்வித்து பூரண உடல் சுகம் வேண்டியும் அரசகுழி ஆட்டக்கார குடும்பம் வைத்தியர் ஆரோக்கியசாமி குடும்ப உறுப்பினருக்கு புனித உத்திரை மாதா செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றி திருப்பலியாகவும் மற்றும் இக்குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளை இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு ஒன்றும் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. ஆண்டவரே எல்லாமல்ல இறைவாம், மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீரின் மீது உமது ஆசியை நிறைவாய் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தையும் பலப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவையாகும் தண்ணீரை அமைத்தீர்.
எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாகவும் மக்களின் அடிமை தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரைப்படைந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங் சகோதர சகோதரிகளோடு என்னாலும் நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெறுதல் உட்பட வேண்டும் நிறைவா கிளிசை வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி உப்பை பரிவிறக்கத்தோடு புனிதப்படுத்தியருளுமே தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை உப்புகளந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்கள் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது பாதுகாத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதி ஆகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே,
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவாம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழிக்கப்பட்டுள்ளோம் எனது நோக்கு எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிளரைவனாய் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாட்களாக சீடர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். சான்றுகள் மூலம் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று பணித்தார். அவர்கள் கண் முன்னே விண்ணகம் சென்றார். அண்ணாந்து வானத்தை பார்த்தவர்களை, துணிந்து உலகத்தை பாருங்கள், இறை ஆட்சியை அறிவியுங்கள் என்று அழைக்கும் இந்த முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. தெயோபில் அவர்களே இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். வேறு எப்பெயருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். இவைகளை உணர்ந்து கொள்ள ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக என்ற இந்த இரண்டாம் வாசகத்திற்கு அன்புடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து விண்ணுலகிற்குள்ளே நுழைகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 9 இறை வார்த்தைகள் 24 28 மற்றும் பிரிவு 10 இறை வார்த்தைகள் 19 23 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாக இருப்பதுமான இவ்வுலக தூயத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கின்றார். அங்கே இப்பொழுது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கின்றார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்பொழுது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சிலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சிலை வழியாக திருத்தூயத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கு என புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 46 முதல் 53 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவர் பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இயேசுனுடைய விண்ணேற்பு பெருவிழா. இயேசு உயிர்த்த பிறகு 40 நாட்கள் கழித்து விண்ணேற்றம் அடைந்ததை, தம் சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றம் அடைந்ததை விண்ணேற்பு பெருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். யாரெல்லாம் விண்ணகம் போகிறதுக்கு ஆசையாக இருக்குது? விண்ணகம் போகிறதுக்கு ஆசையாக இருக்கவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் கூட ஆசைப்படலையே. 10-20 பேர் தான் ஆசைப்படுறீங்க. மற்றவங்களும் எங்கே போகிற ஆசைப்படுறீங்க? நரகத்துக்கு போகிற ஆசைப்படுறீங்களா? வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே விண்ணகம் போகிற ஆசைப்படுவீங்கன்னு பார்த்தேன். கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. சரி, இங்கே ஒருத்தவங்க விண்ணகம் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள். திருமணமான நாளிலிருந்து அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை. கணவன் வடக்கு வடக்கு என்று சொன்னால் மனைவி தெற்கு தெற்கு என்று சொல்லுவாள். இப்படியாக அவருடைய வாழ்க்கை உருண்டோடி 90 வயதை நெருங்கிவிட்டார்கள். சண்டை சச்சரவிலேயே தொடங்கி 90 வயது நெருங்கிவிட்டார்கள். ஒரு நாள் இரவு அவருடைய வீட்டில் மிக பிரகாசமான ஒரு வெளிச்சம். ஒரு வானதூதர் வந்து நின்றார். வானதூதர் வந்து நின்று, உங்கள் இருவரில் ஒருவரை கடவுள் விண்ணகத்துக்கு அழைத்து வர சொன்னார். யார் மோட்சத்துக்கு வரீங்க அப்படின்னு வானதூதர் கேட்டார். அந்த தாத்தா சொன்னார், ஐயா சாமி, என் மனைவி தயவுசெய்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு தாத்தா சொன்னார். அந்த பாட்டி சொன்னாங்க, ஐயையோ சாமி வேணாம், என் தாத்தாவை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே வானதூதர் அதிர்ந்து போய்விட்டார். கணவனுக்கும் மனைவிக்கும் இவ்வளவு அன்பு பாசமா? இவ்வளவு பெரிய அன்பையும் பாசத்தையும் நான் வேறு யாரிடமே பார்க்கலையே அப்படி என்று வானதூதர் அதிர்ந்து போய் நின்று கேட்டார். அதற்கு தாத்தா சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, இவை இல்லாத இடமே எனக்கு மோட்சம்தான், தயவுசெய்து இவரை கூட்டிட்டு போங்க, அதனால தான் சொன்னார். உடனே பாட்டி அங்கேயும் விட்டு கொடுக்கல, நீங்கள் அவரை கூட்டிட்டு போங்க, அவர் போய் சேர்ந்தானா நான் அங்கே மோட்சத்தில் இருப்பேன் இந்த பூமியில் அப்படின்னு அந்த பாட்டி அங்கேயும் சண்டை போட்டு கொண்டார்களாம். பிரியமானவர்களே, இது ஒரு கதை நிகழ்வாக இருக்கலாம்.
விண்ணகம் செல்வது என்பது விண்ணகம் மண்ணகம் வெவ்வேறு இடம்தான். ஆனால் அந்த விண்ணக வாழ்வை மண்ணகத்திலே நாம் வாழ்ந்து காட்ட முடியும். விண்ணக வாழ்விற்கான அடிப்படை தகுதிகள் என்ன, நாம் விண்ணக வாழ்வை மண்ணகத்திலே எப்படி வாழலாம் என்றெல்லாம் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன் தம் சீடர்களுக்கு இறுதியாக கொடுத்த அன்பு கட்டளை என்ன? இயேசுனுடைய விண்ணேற்பு பெருவிழா சொல்லுகிற கருப்பொருள், அவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன் தம் சீடர்களுக்கு கொடுத்த அந்த இறுதி அன்பு கட்டளை என்னவென்று சொன்னால், நற்செய்தியை போதியுங்கள், சாட்சியாக வாழுங்கள். நற்செய்தியை போதிப்பது, சாட்சியாக வாழ்வது. அதாவது இன்னும் சுருக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுப்பது. இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுப்பது தான் விண்ணேற்பு வாழ்வு, விண்ணக வாழ்வு. சரி, இந்த போதிப்பது, சாட்சிய வாழ்வு, இதற்கு 2 உண்மை நிகழ்வுகளை சொல்லுகிறேன். எப்படி போதிப்பது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஈஸியாக. அமெரிக்காவிலே உலக புகழ் பெற்ற நற்செய்தியாளர் பில்லி கிரஹாம் என்ற ஒரு நற்செய்தியாளர் வாழ்ந்து வந்தார். அமெரிக்காவிலே பில்லி கிரஹாம் என்கிற ஒரு நற்செய்தியாளர் வாழ்ந்து வந்தார். தினந்தோறும் இவருடைய நற்செய்தி போதனையை கேட்டு வியந்து அந்த போதனையால் ஈர்க்கப்பட்ட ஒரு இல்லத்தரசி, ஒரு குடும்ப பெண்மணி அந்த பில்லி கிரஹாம் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். போதகரே, உங்களுடைய நற்செய்தி நான் தினந்தோறும் பார்க்கிறேன். அதனால் நான் கவரப்பட்டு இழுக்கப்பட்டு நானும் ஒரு நற்செய்தி பணியாளராக மாற ஆசைப்படுகிறேன். ஆனால் ஒரு தடை, எனக்கு 12 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த 12 குழந்தைகளை விட்டுவிட்டு நான் எப்படி நற்செய்தி பணியாளராக மாறுவது என்று ஒரு கடிதம் எழுதினார். அதை வாசித்த அந்த பில்லி கிரஹாம், அன்பு அம்மா, நீங்கள் நற்செய்தி பணியாளராக வாழ வேண்டும் என்று சொன்னதை படித்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அதைவிட கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னாய் அல்லவா, அந்த 12 பிள்ளைகள் கடவுள் உங்கள் வீட்டிலேயே ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உங்கள் வீட்டில் உள்ள 12 நபருக்கே நீங்கள் ஒரு போதனையாளராக, நற்செய்தியாளராக மாறுங்கள். அதன் பிறகு நீங்கள் வெளியில் சென்று போதிக்கலாம். உங்கள் குடும்பமே ஒரு குட்டி திருச்சபை. அந்த குட்டி திருச்சபைகள் நீங்கள் ஒரு போதனையாளராக, நற்செய்தியாளராக மாறுங்கள் என்று சொல்லி அந்த பில்லி கிரஹாம் ஒரு கடிதத்தை மீண்டும் எழுதினாராம். எனவே போதிப்பது என்பது வெளியிலே போய் மேடை போட்டு நீ பிரச்சாரம் செய்வது அல்ல. முதலில் உன் குடும்பத்திலே குறைந்தபட்சம் நீ வாழ்ந்து காட்டுவது, நற்செய்தியை போதிப்பது. உன் குடும்பத்தில் உள்ளவர்களோடு சேர்ந்து நீ அமர்ந்து நற்செய்தியை வாசிப்பது. இயேசுவின் நற்செய்தியை நீ குடும்பத்தில் அமர்ந்து வாசிப்பதே நீ நற்செய்தி அறிவிப்பது. ஒரு குடும்பத்தில் 5 நபர்கள் என்று சொன்னால், 6 நபர்கள், 2 நபர்கள் என்று சொன்னால், அங்கே முதலில் நற்செய்தியை நீங்கள் வாசியுங்கள். ஆண்டவர் இயேசுவை அங்கே நற்செய்தி வழியாக வாசித்து அவரை பெருமைப்படுத்துங்கள். எனவே இது நற்செய்தியை போதிப்பது. 2வது, நற்செய்திக்கு சாட்சிய வாழ்வு. அதுக்கு ஒரு நிகழ்வு சொல்லுகிறேன். அமெரிக்காவிலே சிகாகோ மாகாணத்தில் விற்பனையாளர்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றது. விற்பனையாளர்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளிகள் அதிலே கலந்து கொண்டார்கள். எப்படி விற்பனையை அதிகமாக்குவது, எப்படி பிஸ்னஸ் இன்னும் உயர்த்தப்பட வேண்டும், எப்படி அதை இன்னும் இந்த உலக மக்களுக்கு ஏற்ற தரத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் யுத்திகள் அதிலே பேசப்பட்டது. அந்த மாநாடு முடிந்து மீண்டும் அவர்கள் ஊருக்கு சென்றார்கள். அதிலே 5 நண்பர்கள் வேகமாக டாக்ஸியில் இறங்கி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு வேகமாக ஓடுகிறார்கள். முதலில் அந்த 6 நண்பர்களில் ஒருவர் 2 பேர் வேகமாக ஓடுகிறார்கள். ஏர்போர்ட்டுக்கு முன்னால் ஒரு வயதான அம்மா கூடையிலே பழங்களை வைத்து விற்பனை செய்து பழங்களை விற்று கொண்டிருக்கிறார். அந்த முதலில் ஓடியவர்கள் 2 தெரியாமல் கால் பட்டு அந்த கூடை இடறி கீழே விழுந்து கூடையில் இருந்த பழங்கள் எல்லாம் சிதறி ஓடுகின்றன. ஆனால் அதை தட்டிவிட்டவன் கண்டுகொள்ளாமல் ஓடுகிறான். பின்னால் வந்தவன் பார்த்துவிட்டு அந்த தாய் 2 கரங்களாலும் அந்த பழங்களை தடவி கொண்டிருப்பதை பார்க்கிறான்.
அந்த தாய் தடவுவதை பார்த்துவிட்டு இவருக்கு கண் தெரியாது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த பழங்களை இவன் பொறுக்கி ஒவ்வொன்றாக பொறுக்கி அடிப்பட்டது தனியாக நன்றாய் இருப்பது தனியாக சேர்த்து அந்த கூடையிலே வைத்து அதை ஒழுங்கு சரிப்படுத்தி கொண்டிருக்கிறான். முன்னால் ஓடியவர்கள் இவனை அழைக்கிறார்கள். டேய், ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, விட்டுட்டு வாடா, நீ வரலன்னா ஃப்ளைட் போயிடுண்டா அப்படின்னு கத்துக்கிறார்கள். இவன் சொன்னான், பரவாயில்லை, நீங்கள் வேண்டுமானால் இந்த ஃப்ளைட்டில் போங்க, நான் அடுத்த ஃப்ளைட்டில் வரேன் என்று சொல்லிவிட்டு இதை ஒழுங்குபடுத்துகிறான். ஒழுங்குபடுத்திவிட்டு அடிபட்ட பழங்களுக்கு ஈடாக $50 பணத்தை எடுத்து அந்த பெண்மணியிடம் கொடுத்துவிட்டு, அம்மா மன்னித்து கொள்ளுங்கள், அதை இந்த கூடையை இடறிவிட்டவன் என்னுடைய நண்பன், அவன் அவசரத்திலே செய்துவிட்டான், அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், இதோ அடிபட்ட பழங்களுக்கான தொகை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த தாயின் கரத்திலே கொடுத்துவிட்டு திரும்புகிறான். அப்பொழுது அந்த தாய் சொல்லுகிறாள், நீங்கள்தான் இயேசுவா? ஒருவர் இன்னொருவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் இருந்து அவர் பெற்றுக்கொண்டதை அவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள், நீங்கள்தான் இயேசுவா? ஒருவேளை இயேசு இருந்திருந்தால் இதை செய்திருப்பார் என்று நான் உணர்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னாலாம். இதுதான் சாட்சிய வாழ்வு, சான்று பகர்கிற வாழ்வு. எனவே எப்படி போதிப்பது என்று அந்த பெண்மணியிடம், எப்படி சான்று பகர்வது என்று இந்த நண்பன் அந்த பழங்களை பொறுக்கி கொடுத்த அந்த நண்பனிடமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் போதிப்பது, இதுதான் சான்று பகர்கின்ற வாழ்வு. எனவே இதை இரண்டும் தான் இயேசு தன் சீடர்களுக்கு அன்பு இறுதி கட்டளையாக கொடுத்து விட்டு சென்றார். நீங்கள் உலகெங்கும் சென்று போதியுங்கள், போதித்ததற்கு ஏற்ற சான்று பகர்ந்து சாட்சிய வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லி அந்த சாட்சிய வாழ்வுதான் இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு சொல்கிறது. இன்றைய நற்செய்தியிலே, லூக்காஸ் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியில் வழியாக ஆண்டவர் இயேசு 3 நற்செய்தி நூல்களிலும் அதை பற்றி குறிப்பிடுகிறார். 24:47 சொல்லுகிறார், பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள், எருசலேம் தொடங்கி எல்லா நாடுகளிலும் இது பறைசாற்றப்பட வேண்டும் என்று லூக்காஸ் நற்செய்தியாளர் சொல்றார். லூக்காஸ் நற்செய்தி 24:47 சொல்றார், நீங்கள் பாவ மன்னிப்பு பெறுங்கள், எருசலேம் தொடங்கி எல்லா நாடுகளிலும் அது பறைசாற்றப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக மத்தேயு நற்செய்தியாளர் 28:19 சொல்லுகிறார், நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள். இது மத்தேயு நற்செய்தியாளருடைய இறுதி கூற்று. அடுத்து மார்க் நற்செய்தியாளர் சொல்லுகிறார், 16:15 சொல்லுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இந்த 3 நற்செய்தியாளர்களும் இயேசுனுடைய விண்ணேற்புக்கு முன்னால் கடைசியாக ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள். எனவே 3 பேரும் ஒரே செய்தியை வலியுறுத்துகிறார்கள். அப்படி என்றால் இந்த இயேசுனுடைய நற்செய்தியை போதிப்பதற்கும் சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கும் கால வரையறையோ எல்லை வரையறையோ இல்லாமல் இது பறைசாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு தன் சீடர்களை நியமித்தார். தம் சீடர்களை நியமித்து அவர்களுக்கு தூய ஆவியின் வல்லமையை கொடுத்து, இந்த வல்லமையினால் நீங்கள் இதை ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அறிவுறுத்தினார். எனவே இந்த நற்செய்தி அறிவிப்பதுதான் இன்று தலையாய கடமையாக நாம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நற்செய்தியை பறைசாற்றுவதனால், இந்த நற்செய்திக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வதனால் என்ன கிடைக்கும்? எனக்கு விண்ணக வாழ்வு, எனக்கு மோட்சம் நிறைவானதாக கிடைக்கும். எனவே அதுதான் மத்தேயு நற்செய்தியில் 5:16 வாசிக்கிறோம். மத்தேயு 5:16 நாம் வாசிக்கிறோம், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்போது உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். உங்களுடைய பிரசன்னம், நீங்கள் சான்று பகர வாழ்வு மனிதர் முன் ஒளிர வேண்டும். அந்த கண் தெரியாத பெண்மணிக்கு இந்த மனிதர் செய்த நற்செயல், உங்கள் மொழி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இவர் செய்த நற்செயலால் அந்த பார்வையற்ற பெண் வெளிப்படுத்திய வார்த்தை என்ன? நீங்கள் தான் இயேசுவா,
உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். எனவே நாம் பெற்றுக்கொண்டது எதை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டோமோ அதை பிறர் நம்முடைய வாழ்வில் பிறரில் அதை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதுதான் விண்ணக வாழ்வு. அதை தான் புனித பவுலடியார் சொல்கிறார், நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ கேடு. சாதாரண கேடு அல்ல, ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லுகிறார். அதை தான் கலாத்திரிக்கை திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. அதனால் தான் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியாது. இதை செய்வதனால் நான் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை. இது நான் எனக்காக செய்யவில்லை, இயேசு என்மேல் சுமத்தப்பட்ட கடமை என்பதை உணர்ந்து என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவை நான் பிறருக்கு கொடுக்கிறேன் என்று புனித பவுலடியார் இயேசுவை தான் பெருமைப்படுத்தினார். எனவே அந்த இயேசு நம்மிலும் இருக்கிறார். நாம் பெற்ற திருவருட்சாதனத்திலே நாம் ஒவ்வொருவரிலும் அந்த இயேசு குடிகொண்டிருக்கிறார். நம்மில் குடிகொண்டிருக்கிற இயேசுவை நாம் எப்படி பிறருக்கு அறிவிக்க போகிறோம், எப்படி கற்றுக் கொடுக்க போகிறோம் என்பதை தான் இன்றைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு கொடுக்கிற சவாலாக இருக்கிறது. ஆனால் இந்த விண்ணேற்பு பெருவிழா விண்ணகத்திலே எந்த கஷ்டமோ துன்பமோ வேதனையோ கவலையோ இருக்காது. தூய்மையான இடம், பரிசுத்தமான இடம். அந்த இடத்திலே திருவெளிப்பாடு எழுதிய புத்தகம் திருவெளிப்பாடு நூல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே தொங்கலாடை அணிந்து அங்கே புனிதமான அந்த இடத்திலே வானதூதர்களும் புனிதர்களும் புடை சூழ்ந்து விண்ணவருக்கு மாட்சி உண்டாகுக என்று சொல்லி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். மகிழ்ச்சியும் ஆரவாரமும் அங்கே அக்களித்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றன. எனவே விண்ணக வாழ்வு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்கிறது. அந்த விண்ணக வாழ்வுக்கு தான் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கிறார். விண்ணக வாழ்வுக்குரிய மக்களாக வாழ நம்மை அழைக்கிறார். ஆனால் அந்த விண்ணக வாழ்வை நற்செய்தியை போதிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. காரணம் 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போகக்கூடாது. நான் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போகவில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை என்று புனித பவுலடியார் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியிலே மகிழ்ச்சியையும் நிறைவையும் கண்டார். அந்த மகிழ்ச்சியையும் நிறைவையும் நாம் அந்த நற்செய்தி நூலை படிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற போது அதை தான் நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எனவே ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவது என்பது சீடர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல, அல்லது துறவரத்தாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. கிறிஸ்துவிலே திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அன்பு கட்டளை. எனவே அந்த அன்பு கட்டளையை நாம் நிறைவேற்றுகிற போது, அதை வாழ்ந்து காட்டுகிற போது நாமும் விண்ணக வாழ்வை பரிசாக பெற முடியும். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
மாண்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் விண்ணேற்பு ஆண்டருடைய வார்த்தைகளை ஏற்று கடைபிடித்து அதன்படி வாழ்ந்து விண்ணகத்தை பரிசாக்கிக் கொள்ள உடைமையாக்கிக் கொள்ள தேவையான விண்ணப்பங்களை அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்நாளில் இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று சீடர்களுக்கு பணிக்கப்பட்ட கடமையை நினைவு கூர்கிறோம். இறை மக்களாகிய நாங்கள் யாவரும் உலகின் எல்லா திசைகளிலும் உம்முடைய உயிருள்ள சாட்சிகளாக விளங்கவும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் சாட்சிய வாழ்வில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களை துடிப்புடன் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் கண்கள் முன்பாக மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவரை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சீடர்களைப் போன்று நாங்களும் எங்கள் கண்களை உம்மை நோக்கி உயர்த்துகிறோம். தந்தையின் வலப்புறம் வீற்றிருந்து ஆட்சி செய்கிற நீர் உலகிற்கு அமைதி அருளவும் போர், கலவரம், வன்முறை, தீவிரவாதம் ஆகிய கொடுமைகளிலிருந்து மானுடத்தை மீட்கவும் அமைதிக்காக உழைக்கும் நல் மனதினை நாடாளும் தலைவர்களுக்கு நல்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குருவாக விண்ணகம் நுழைந்து விண்ணக வாயிலை திறந்து வைத்துள்ள இறைமகனே, இறைமக்கள் அனைவரும் மண்ணுலக தேவைகளில் புதையுண்டு போகாமல் விண்ணுலக சார்ந்தவற்றை நாடுகின்ற ஊக்கம் நிறைந்த எதிர்நோக்கின் பயணிகளாக விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். உறுதியான நம்பிக்கையோடு அவரை அணுகி செல்வோமாக என்கின்ற திருமுக வரிகளில் நம்பிக்கை கொண்டவர்களாய் உம்மை அணுகி வருகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் குறைகள் யாவும் நீங்க பெற்று நிறைவாழ்வை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளதின் வல்லமையை பெற்று எமக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற மொழிக்கு ஏற்ப தூய ஆவியாரின் துணையோடு செம்மையான வாழ்வை நாங்கள் மேற்கொள்ளவும் புதிய கல்வியாண்டை தொடங்க இருக்கின்ற இவ்வேளையில் மாணவியர்கள் அனைவரும் ஆசிரிய பெருமக்கள் தூய ஆவியின் வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக செபிப்போம். சிறப்பாக நாளை முதல் தொடங்க போகிற புதிய கல்வி ஆண்டிலே நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும், பிறக்க போகிற இந்த புதிய கல்வி ஆண்டு முழுவதும் பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கும்படியாகவும், படிப்பிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், பெற்றோருடைய பேச்சை கேட்டு பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் வளர்ந்து நல்ல மாணாக்கர்களாக விளங்கும்படியாக செபிப்போம். சிறப்பாக நல்ல மழைக்காக செபிப்போம். நம்முடைய விவசாயம் செழிக்க வேண்டும்படியாக செபிப்போம். நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் ஒற்றுமைக்காக செபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் விரும்பி கேட்டிருக்கிற இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நாங்களும் உம்முடைய விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு தடைகளாக இருக்கின்ற காரணிகளை அகற்றி உம்மையே பற்றி கொண்டு வாழ தேவையான வரங்களை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே.
காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. உந்தன் நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடனே காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் இந்நகத்துக்குரியவற்றை நாடருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு ஆட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புரை இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிக அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையில் இருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்னும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும்
மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினரையும் திருப்பலில் கலந்து கொண்டு செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிற குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் உடல் உள்ள சுகத்தை நிறைவாக கொடுத்து ஆசிர்வதித்து உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக திருப்பலியில் வாசிக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்க கொண்டவராயிருந்தோர் ஆகிய புனித நடையுடனும் தங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மலரோடு மகிழ்ந்து வந்தே மனதினிலே
விருந்துண்டே உன் இல்லத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். அறிவிப்புகள். இன்று 1/6/25 ஆண்டருடைய விண்ணேற்பு பெருவிழா. 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலை திருப்பலி, 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலி, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை திருப்பலி, வியாழக்கிழமை காலை திருப்பலி, 6ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி, சிலுவை பாதை 6:30 மணிக்கு வீட்டிலுள்ள காலை 6:30 மணிக்கு வீட்டிலுள்ள நோயாளிகளுக்கு திவ்ய நற்கருணை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 7ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை வழக்கம் போல 6 மணிக்கு தேர்பவனியும் ஜெபமாலையும், 6:30 மணிக்கு குணமளிக்கும் ஜெப வழிபாடும் நடைபெறும். அதை சிறப்பிக்கின்ற குடும்பம் முன்சிப் குடும்பம். எனவே முன்கூட்டியே தயார் செய்து இந்த குணமளிக்கும் ஜெப வழிபாட்டிலே கலந்து கொண்டு அன்னையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றோம். 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்து பெருவிழா. திருமண அறிவிப்புகள். அரசகுழி பங்கு அரசகுழியில் வசிக்கின்ற ஆரோக்கியசாமி செந்தமிழ் மேரி இவருடைய மகன் ஜஸ்டின் ஆண்டனிக்கும், நெய்வேலி டவுன்ஷிப் பங்கு நெய்வேலியில் வசிக்கின்ற வின்சென்ட்ராஜ் லூர்து மேரி இவருடைய மகள் எமிம் இவருக்கு திருமணம் செய்ய இது 2வது அறிவிப்பு. இந்த திருமண அறிவிப்பில் ஏதாவது தடங்கள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்களுடைய கடமை. புனித உத்திரிய அணை ஆலயம் அரசுக்குழி 63ஆம் ஆண்டு பெருவிழா வரவு செலவு கணக்கு விவரம். செலவு விவரம்: தேர் அலங்காரம், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் ஒதுக்கீடு தொகை 65,000, பணம் பெற்றது 53,000. மாதா அலங்காரம், பொறுப்பாளர் கிளெமண்ட் ஒதுக்கீடு தொகை 35,000, பணம் பெற்றது 35,000. பேனர் நோட்டீஸ், பொறுப்பாளர் மைக்கேல் ஒதுக்கீடு தொகை 7,600, பணம் பெற்றது 7,600. சந்திப்பு முன்சிப் குடும்பம் 5,000. பூ மாலை டி அந்தோணிராஜ் ஒதுக்கீடு தொகை 40,000, பணம் பெற்றது 25,000. லைட் ஜெனரேட்டர் எஸ்பிஎஸ் பெரியநாயகசாமி ஒதுக்கீடு தொகை 70,000, பணம் பெற்றது 70,000. மேலம் எஸ் அந்தோணிராஜ் ஒதுக்கீடு தொகை 30,000, பணம் பெற்றது 31,600. வானம் வெடி மார்டின் 70,000, பணம் பெற்றது 70,000. துணை பந்தல் எஸ் ரட்சகர் ஒதுக்கீடு தொகை 10,000, பணம் பெற்றது 15,000. லயன் தூக்குதல் சின்னப்பன் 4,000, அமௌண்ட் ரிட்டர்ன் டு ஃபாதர் 4,000. காவல்துறை எஸ் அந்தோணிராஜ் ஒதுக்கீடு தொகை 4,000, பணம் பெற்றது 2,000. மின்சாரத்துறை எஸ் அந்தோணிராஜ் ஒதுக்கீடு தொகை 4,000, பணம் பெற்றது 4,500. வேதியர் ஆரோக்கிய வின்சென்ட் பணம் பெற்றது 10,000, அமௌண்ட் ரிட்டர்ன் டு ஃபாதர் 10,000. துப்புரவுத்துறை அந்தோணிராஜ் கிளர்க் ஒதுக்கீடு தொகை 2,000, பணம் பெற்றது 2,000, ரிட்டர்ன் டு ஃபாதர் 2,000. குருக்கள் அன்பளிப்பு, பொறுப்பாளர் டி அந்தோணிராஜ் ஒதுக்கீடு தொகை 10,000, பணம் பெற்றது 24,125. பேங்க் லாக்கர் நகையில் வைத்தது 2 ஆண்டுகள் 5,000. இதர செலவுகள்: ஜெனரேட்டர் சர்வீஸ் 5,000, காவல் சம்மன்ஸ் சீரமைப்பிற்கு 6,000. ஆரம்ப இருப்பு 10,000. திருவிழாவுக்கு மொத்த வரவு 5,65,500. மொத்த வரவு 5,65,500. மொத்த செலவு 3,69,825. மொத்த செலவு
3,69,825. கையிருப்பு தொகை தற்போது கையில் உள்ள தொகை 2,05,675. 2,05,675 நமது வங்கியில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. திருப்பலி முடிந்தவுடன் பிள்ளைகளுக்கு ஞான உபதேச வகுப்பு நடைபெறும். எனவே பிள்ளைகள் ஞாயிறு மறை கல்வியில் கண்டாயமாக கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பும் இமையிட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இனியவோ